அது தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவ் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுவோம். அந்நாளில் தாம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தாம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். சொல்லுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். தம் தயவால் தூக்கியவர். சொல்லுவோம். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார் இயேசு, விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். சந்தோஷமாய். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். சாபங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சாபங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதம் தந்திடுவார். இயேசுவை அண்டிக் கொண்டார். இயேசுவை அண்டிக் கொண்டார். உன் இன்னல்கள் நீக்கிடுவார். உன் இன்னல்கள் நீக்கிடுவார். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள்
சொல்லுவோம். குறையாதே, அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, அவர் நல்லவரே என்றும் சங்கீதக்காரன் சொன்னான், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரிடமிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று தன்னுடைய ஆத்துமாவை குறித்து தானே தீர்க்க தரிசனம் சொன்னது போல நம்முடைய மனசை பார்த்து, நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுவோமா? எஸ். உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு, உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு, உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. எஸ், அவர் வல்லவர், என்றென்றும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார், என்றென்றும் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் எனக்கு நல்லவரே, அவர் எனக்கு நல்லவரே, அவர் எனக்கு நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, நல்ல கரங்களை தட்டி, அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க நம்பிக்கையோடு. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். ஆமென். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். ஆமென். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமென். என்னாலும் நடத்துவரே. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமென். என்னாலும் நடத்துவரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. ஆமாப்பா. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. ஆமென். நம்பிக்கையோடு அப்பாவை பார்த்து
நம்புவோம். சொல்ல முடியும் அப்பா, எங்க மரண பரியந்தம் உம்மை மட்டுமே நம்புவோம் அப்பா. சந்தோஷமா அப்பாவை பார்த்து உம்மை மட்டுமே நம்புவோம் ஆண்டவரே. எங்கள் மரண பரியந்தம் உம்மை நம்புவோம். எங்கள் சூழ்நிலை எதுவானாலும் உம்மை நம்புவோம். சூழ்நிலை எதுவா இருந்து விட்டு போகட்டும் அப்பா, எதுவா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நம்புவோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தினால் நடத்துங்க. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற நபர் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். அங்கு ஒரு வேலைக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலியேசர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எலியேசர் என்றால் நாம் இப்படியாய் சொல்லலாம், எஜமானனுடைய சித்தம் நிறைவேற்றுகிற வேலைக்காரன். ஆமென், ஆமென். எஜமானனுடைய நோக்கம், சித்தம், ஆசை எதுவாகவும் இருக்கலாம், அவற்றை நிறைவேற்றுகிற ஒரு வேலைக்காரன். ஆமென், அல்லேலூயா. இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் எல்லா காரியத்தையும் நடத்துகிற ஒரு, ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு வேலைக்காரன். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நம்பிக்கைக்குரியவன். இந்த எலியேசரை வைத்துதான் ஆண்டவரிடம் ஆபிரகாம் கேட்டார், ஆண்டவரே, என் வீட்டில் பிறந்தது என்னுடைய சந்ததி ஆகுமோ, எனக்கு சுதந்திரவாளியாய் தீருவானோ. ஆமென். அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு நெருக்கமானவர். ஆனால் எலியேசருடைய சுபாவம், அவனுடைய சிறப்பு என்னவென்றால், தன்னுடைய எஜமானனுடைய நோக்கம் இல்லாவிட்டால் தன்னுடைய எஜமானனுடைய ஆசை எதுவோ அதை நிறைவேற்றி விடுவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு வாலிப வயது ஆகும்போது, திருமண வயதை ஆகும்போது, இந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவதற்காய் ஆபிரகாம் தெரிந்தெடுத்த ஒரு வேலைக்காரன். ஆமென், அல்லேலூயா. என்ன காரணம் என்றால், எலியேசர் நம்பிக்கைக்குரியவன், ஆபிரகாமுடைய நம்பிக்கைக்கு உகந்தவனாய், நம்பிக்கைக்கு பாத்திரவனாய் தன்னுடைய வீட்டில் வளர்ந்தபடியால் அவனை தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசை, நோக்கம் என்னவென்றால், என்ன சொல்றார் பாருங்க, 24ஆம் அதிகாரம்
3ல இருந்து வாசிக்கலாம். ம் ம் போய் என்று ஆ ஆ ஆ அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ? நல்ல கொஸ்டின். ஆமென். அல்லேலூயா. எலியேசர்கிட்ட அபிரகாம் சொல்றாரு, இங்க பாரு, என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும், ஆனா இந்த இந்த கானான் தேசத்துல நீ எடுக்காத, என்னுடைய சொந்த ஜனத்திடத்தும் போய் என்னுடைய அந்த சொந்த ஜனத்திலிருந்து என்னுடைய மகனுக்கு பெண் கொண்டு வா. அப்போ எலியேசர் கேட்கிறாரு, சரிதான் ஆண்டவரே, ஆனால் அந்த தேசத்தில் உள்ள அந்த தேசத்தில் உள்ள பெண் இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நான் என்ன செய்வது? உம்முடைய மகனை கூட்டிக் கொண்டு அந்த தேசத்துக்கு போக வேண்டுமா? அதுக்கு அபிரகாம் ஒரு மறுபடி சொல்றாரு. அதற்கு அபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நீ அந்த இடத்திலிருந்து என் பிள்ளைக்கு பெண் கொள்ள வேண்டும், ஆனால் அவள் வர மனதில்லாமல் இருந்தால் நீ என் மகனை அந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு போகவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அபிரகாம் அந்த காரியத்துல மிக தெளிவாய் உறுதியாய் இருந்தார். ஆமென். தான் விட்டு வந்த தேசத்தை தன்னை தேவன் எந்த இடத்திலிருந்து வேறு பிரித்தாரோ, தன்னை எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் தன்னை வேறு பிரித்து அழைத்து பிரித்தெடுத்தாரோ, மீண்டும் பழைய இடத்திற்கு போக அபிரகாம் மனதில்லை. அவன் எச்சரிக்கையாய் இருந்தான். எச்சரிக்கையாய் சொல்லுகிறான், என் பிள்ளையை திருப்பி அந்த தேசத்துக்கு நீ கொண்டு போகவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அபிரகாமுடைய ஒரு உறுதி இருக்கிறது. நான் விட்டு வந்த தேசம், இல்லாவிட்டால் நான் விட்டு வந்த காரியம், இல்லாவிட்டால் தேவன் எங்கிருந்து என்னை அழைத்து வேறு பிரித்தாரோ, நான் பழைய இடத்துக்கு திரும்பி போக கூடாது. நான் மட்டும் இல்ல, என் சந்ததி போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அபிரகாமுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கு, ரெண்டு ஆசை இருக்கு. ஒன்னு என்ன? என் பிள்ளைக்கு என்னுடைய இனத்துல பெண் எடுக்கணும். ஆமென். ரெண்டாவது காரியம், ஆனால் என் பிள்ளை நான் விட்டு வந்த தேசத்திற்கு திருப்பி பழைய வாழ்க்கைக்கு பழைய இடத்துக்கு போகக்கூடாது. இது ரெண்டு தான் அபிரகாம் எலியேசருக்கு சொன்ன ரெண்டு பிரதான காரியம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் அபிரகாமுடைய ஆசையா இருக்கிறது, அபிரகாமுடைய விருப்பம் அதுதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை சொல்லிட்டு அபிரகாமுடைய நம்பிக்கையை பாருங்க. 7வது வாக்கியம், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிரகாமுடைய திடமான நம்பிக்கை என்னவென்றால், என்னை அழைத்த தேவன் இந்த காரியத்தை உனக்கு நிறைவேற்றி தரும்படியாய் தூதனை அங்கு அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு முன்ன ஏதாவது சம்பவிச்சிருக்கா? ஆமென். அபிரகாமிடத்தில் தூதர்கள் வந்து சொன்னார்கள், அடுத்த வருடம் இதே அடுத்த ஒரு உற்பத்தி தினத்தில் உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். ஆமென்.
அல்லேலூயா. பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவதூதன் மூலம் அபிரகாமை திடப்படுத்தியதை அறிந்து உணர்ந்திருந்த அபிரகாம் இங்கு தனக்கு ஒரு தேவை இருக்கிறது. தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும், ஆனால் என் இனத்திலே வேணும், ஆனால் என் மகன் திருப்பி என்னுடைய தேசத்திற்கு போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அங்கிருந்து வேறு பிரித்து வாக்குத்தத்த தேசமாகிய இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தில், இந்த காரியத்திலும் ஏற்கனவே தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவ தூதன் மூலம் ஆண்டவர் தனக்கு அறிவித்தது போல அபிரகாம் திடமாய் நம்புகிறான். நீ தைரியமாய் போ, இந்த காரியத்துல என்னை அழைத்த தேவன், எனக்கு வாக்குரைத்திருக்கிற தேவன் உனக்கு முன்பாய் அங்கு போய் காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லிட்டு திருப்பியும் சொல்றாரு, பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாளே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். ஆமென். திருப்பியும் அந்த எச்சரிப்பை சொல்றார். அவ ஒருவேளை அந்த பொண்ணு வர மனதில்லாதிருந்தால் நீ என்னுடைய ஆணைக்கு, நீ எனக்கு இட்டு கொடுத்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். இல்லாம இருந்தா, ஆனா என்ன ஆனாலும் சரி என் பிள்ளைய திருப்பி அங்க கொண்டு போக கூடாது. ஆமென். இதுதான் அபிரகாமுடைய ஆசை. அல்லேலூயா. பொண்ணும் தன்னுடைய இனத்திலிருந்து வேண்டும், புறஜாதியிலிருந்து பெண் கொள்ளக்கூடாது, ஆனால் என் மகன் திருப்பி பழைய வாழ்க்கைக்கு, பழைய இடத்துக்கு போகக்கூடாது. இதுதான் நோக்கம். இதை நிறைவேற்றுவதுதான் யாருடைய வேலை? எலியேசருடைய வேலை. இந்த வேலைக்கு தான் எலியேசர் அனுப்பப்படுகிறார். ஆமென். எப்படி அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் பாருங்க. தன்னுடைய எஜமானனுக்காய் என்ன செய்யறாரு? ஊழியக்காரன் எலியேசர் அந்த தன்னுடைய ஆண்டவனுக்கு, அபிரகாமுக்கு அதை ஆணையிட்டு கொடுக்கிறான். கொடுத்து விட்டு புறப்பட்டு விடுகிறான். புறப்பட்டு அங்க போய் உட்கார்ந்திருக்கிறார். அங்க போய் அப்படியே 13 பெண் எவ்வளோ அல்லேலூயா. இப்போ எலியேசர் எங்க பிரயாணப்பட்டுட்டாரு? பெண் கொள்ளுவதற்காய் அபிரகாமுடைய சொந்த ஊருக்கு பிரயாணப்பட்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிரயாணப்பட்டு அங்க போய் கவனிங்க. இப்போ எலியேசருடைய நோக்கம், எலியேசர் போவதற்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தன்னுடைய எஜமானனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். ஆமென், ஆமென். அபிரகாமுக்கு 2 விருப்பம் இருந்தது. பெண் கொள்ளணும், ஆனா என் பிள்ளை அங்கு போகக்கூடாது. ஆமென். நான் விட்டு விட்டு வந்ததை கர்த்தர் எங்கிருந்து எங்களை அழைத்து வேறு பிரித்தாரோ திருப்பி அந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. இதுதான் விருப்பம். இதை நிறைவேற்றுகிற பெரிய ஒரு பொறுப்பு எலியேசருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை எப்படி எலியேசர் நிறைவேற்றுறார் பாருங்க. ஞானமாய் நடந்து கொள்ளுகிறார். தேவனிடத்தில், கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அடையாளம் இல்லாட்டி எலியேசருக்கு வேலை எவ்வளவு கஷ்டமாய் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க, இல்லையா? ஏன்னா எலியேசருக்கு ஒன்றும் தெரியாது. எலியேசர் அந்த ஊருக்கு போயாச்சு. இப்போ எந்த பொண்ணை தேடணும், எந்த பொண்ணை போய் பார்க்கணும், தன்னுடைய எஜமான், தன்னுடைய ஆண்டவனுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்ற போகிறேன் ஒன்றுமே தெரியாது. அப்பதான் கர்த்தரிடம் வேண்டி ஒரு அடையாளத்தை வாங்குகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, எஜமானனுடைய
விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காய் தன்னுடைய பிரயாசத்தில், தன்னுடைய ஓட்டத்தில் ஆண்டவரிடம் ஒரு அடையாளத்தை வாங்குகிற ஒரு வேலைக்காரன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரோடு அந்த அடையாளத்தை கேட்கிறார். என்ன நடக்கிறது? அங்கு சொல்லி முடிக்கும் முன்னே ரெபெக்காள் அங்கு வருகிறாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த எந்த அடையாளத்தை கேட்டானோ அந்த அடையாளத்தின்படியே ரெபெக்காள் செய்கிறாள். ஆமென். தனக்கு தண்ணீர் கேட்கிறான், அவள் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து விட்டு உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறாள். அப்போ என்ன நடக்கு? 21 வாசிங்க. போதும். ஆமென். பாருங்க, தேவனிடம், கர்த்தரிடம் ஒரு அடையாளத்தை கேட்டால் தேவன் அந்த காரியத்தை செய்யும் போது மௌனமாய் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. பொறுமையாய் இருக்கிறான். தனக்கு தேவன் தன்னிடம் தன்னுடைய ஆண்டவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் தேவன் கிரியை செய்யும்படியாய் அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான்? பொறுமையாய் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலும் இது ஒவ்வொரு காரியம், நான் சொல்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஒரு பாடம். ஆமென். நாம நம்முடைய எஜமானன் தேவனுடைய காரியத்தை, இல்லாவிட்டால் தேவனுடைய சுத்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காய் நாம் ஓடும்போது நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய கிரியைகளுக்காய் நாம பொறுமையாய் ஓடணும். ஆமென். நம்ம நினைச்ச உடனே 1000 பேரை 2000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவோம்னா நடக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அது நடந்தது. ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்ணினார், நடந்துச்சு. ஆமென். இன்றைக்கு அது நடக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லவிட முடியாது. ஆமென். இன்னைக்கும் அதற்கு வாய்ப்பு இருக்கு. அநேக இடங்கள்ல ஞானஸ்நானங்கள் அப்படி நடக்குது. ஆமென். ஆனா என்னுடைய அழைப்பில் அது நடக்குமா என்றால் எனக்கு தெரியாது. ஆமென். அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற முயற்சிகள் எடுக்கும் போது, நான் பிரயாசப்படும் போது, அது நிறைவேற தேவன் அந்த காரியத்துல கிரியைகளை செய்யும் வரைக்கும் நாம என்ன செய்யணும்? பொறுமையாய் இருக்கணும். ஆமென். வேலைக்காரன் எலியேசர் பொறுமையாய் இருந்தார். ஆமென். பொறுமையாய் இருந்து அந்த ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்தவுடன் அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு நிச்சயம் வந்து விடுகிறது. ஆண்டவர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப விசாரிக்கிறான், நீ யாரு? அப்ப அவ சொல்றா, நான் நாகூருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள். ஆமென். நாகூர் யாரு? ஆபிரகாமுடைய சொந்த சகோதரன். ஆமென், அல்லேலூயா. அந்த சகோதரனுடைய மகனுடைய மகள் தான் இந்த ரெபெக்காள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கு என்ன நடக்குது? அவ யாருன்னு விசாரிச்சுட்டு அவளை கூட்டிக் கொண்டு அவளுடைய வீட்டிற்கு போகிறான். அங்க போய் அந்த வீட்டில் உள்ள பெற்றோரிடமும் லாபானிடமும் சொல்லுறான். ஆமென். நான் இதற்காகத்தான் வந்தேன் என்று காரியங்களை சொல்லும்போது அந்த நடந்த சம்பவத்தை முழுவதுமாய் எலியேசர் காரியத்தை சொல்லுகிறான். 50வது வாக்கியம் வாசிக்கலாம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ
அப்படியே போகலாம். அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, சரி அவளை கூட்டிட்டு போகலாம். இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 10 நாள் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். 55வது வாக்கியம். ஆமென், ஆமென். அதற்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன் ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த அந்த வீட்டில் அவங்க கொஞ்சம் ஆசைப்படுறாங்க, 10 நாள் எங்க புள்ள எங்க வீட்டில் இருந்துட்டு போட்டுமே, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவோம். ஆனா இவனுடைய நோக்கம், எலியேசருடைய நோக்கத்தை நல்லா கவனிங்க. எவ்வளவு தெளிவா இருக்கிறாருன்னா, எப்படியாச்சும் என் ஆண்டவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றியே தீரணும். ஆமென். அதுக்கு 10 நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஆமென். ஆண்டவர் என்னுடைய எஜமானனுடைய விருப்பத்தை, என்னுடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். எனவே நான் அதை தாமதப்படுத்த கூடாது. அதற்கு நீங்க ஏன் தடை செய்கிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ தன்னுடைய ஆண்டவனுடைய ஒரு விருப்பம் இருந்தது. 2 காரியத்தை சொன்னார், 2 காரியத்தை செய்ய சொன்னார். 1, என் மகனுக்கு பெண்ணை கொள்ள வேண்டும். 2, என் மகன் திருப்பி அந்த தேசத்துக்கு போய்விடக் கூடாது. ஆமென். இதை நிறைவேற்றதான் எலியேசர் புறப்படுகிறார். ஆனால் அவர் புறப்பட்ட காரியத்தில் தனக்கு என்ன செய்வதென்று தெரியாத போது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வாங்குகிறார். அந்த அடையாளம் அவனுக்கு அவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ண ரொம்ப எளிதாய் மாறுகிறது. ஆமென். ஆனால் அந்த காரியம் வாய்க்க பண்ணும்போது தாமதம், ஒரு 10 நாள் தாமதத்தை எலியேசர் விரும்பவில்லை. ஆமென், அல்லேலூயா. விரும்பவில்லை என்றால் எப்படியாவது அவருடைய நோக்கம், அந்த வேலைக்காரனுடைய நோக்கம் ஒன்றாய் இருந்தது. எப்படியாவது என் ஆண்டவனுடைய எஜமானனுடைய நோக்கத்தை, விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? நம்முடைய எஜமானனுடைய விருப்பத்தை, என்னுடைய எஜமானன் எனக்கு தந்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஆவலும், நிறைவேற்றக்கூடிய அந்த வைராக்கியமும், நிறைவேற்றக்கூடிய வேகமும் நமக்கு இருக்கிறதா? நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென். எலியேசருடைய வாழ்க்கையில் அது இருந்தது. ஆமென், ஆமென். ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். 10 நாள் நல்லா தின்னுபிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 10 நாள் கழிஞ்சு ரெபெக்காளை கூட்டி கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஆபிரகாம் என்ன கோவப்பட போறாரா? ஆபிரகாமுக்கு நடக்கிற சம்பவமே தெரியாதே, அதனால கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆமென், எலியேசருடைய சிந்தையில் இருப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் ஆண்டவனுடைய, என் எஜமானனுடைய நோக்கம், அவருடைய விருப்பம் நான் நிறைவேற்றியே தீரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எலியேசருடைய காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவது, அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய எஜமானன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம் இல்லாவிட்டால் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், ஒரு ஆத்மா கூட அழிந்து போவது அவருக்கு விருப்பம் இல்லை, சுத்தம் இல்லை. அப்படி என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் துரிதமாய் செயல்படணும். ஆமென். எலியேசர் தன்னுடைய எஜமானனுடைய நோக்கத்தையும் தன்னுடைய எஜமானனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற காலங்கள் இருந்த போதும் அவன் துரிதமாய் செயல்பட்டான். எப்படி செயல்பட்டான்? கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் அடையாளங்களை கேட்டு துரிதமாய் செயல்பட்டான். அதனால் துரிதமாய் தன்னுடைய எஜமானனுடைய சித்தத்தை, தன்னுடைய எஜமானனுடைய விருப்பத்தை எலியேசரால், அந்த வேலைக்காரனால் நிறைவேற்ற முடிந்ததென்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் நாம் துரிதமாய் செயல்படணும். ஆமென்.
நம்மிடத்தில் நம்மை கொண்டு தேவனுடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய அவர் சித்தமாய் இருக்கிறார், அதை நாம் துரிதமாய் முடிக்க, துரிதமாய் செயல்பட நாம் முயற்சி எடுக்கணும். ஆமென். எலியேசர் முயற்சி எடுத்தார், அடையாளங்களை கேட்டார், ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்விலும் நம்மை குறித்து தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன, அதை நிறைவேற்ற நம் துரிதமாய் செயல்பட்டோம் என்றால் நிச்சயம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில எஜமானனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் நித்தியத்தில் போய் சேருவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எலியேசர் போல தகப்பனுடைய, நம்முடைய ஆண்டவனுடைய, எஜமானனுடைய சித்தத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுகிற வேலைக்காரர்களாய் நாமும் இந்த பூமியில் ஓடுவோம், துரிதமாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய பிரயாணங்களையும் நம்முடைய ஓட்டங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எலியேசருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதும், ஆண்டவரே, எங்கள் தகப்பன், எங்கள் ஆண்டவர், உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் இந்த பூமியில எதுவோ அதை நிறைவேற்றக்கூடிய அந்த துரிதமான செயல்பாடு எங்க வாழ்க்கையிலும் வேண்டுமப்பா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எலியேசரை போல எங்க வாழ்விலும் அந்த காரியத்தை, உங்க சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரை எங்கள் பிரயாணங்களை ஜெயமாய் முடித்து உம்மண்டையில் வந்து சேர, ஆண்டவரே, அபிரகாமிடத்தில் எலியேசர் துரிதமாய் செயல்பட்டு நிறைவேற்றி அபிரகாமிடம் வந்து சேர்ந்தது போல நாங்களும் எங்கள் எஜமானனிடம் துரிதமாய் இந்த பூமியில காரியங்களை செய்து நிறைவேற்றி உம்மண்டையில் வந்து சேர எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. கிருபையால் நடத்தும், யாவரையும் உம்முடைய சித்தத்தின்படியாய் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.